ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். ரொம்ப சுவையான பிரெட் அல்வா தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப குயிக்காக ஒரு 10-15 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் நெய் வாங்கிக்கோங்க, ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கிக்கோங்க, 2 பால் பாக்கெட்டு, அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ சர்க்கரை. அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம். இப்போ ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு நெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம முந்திரியும் பாதாமும் வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்காக இந்த நெய்யை நல்லா உருக்கிக்கலாம். நெய் எப்போவுமே உருக்கும் போது சிம்மில் தான் வச்சு உருக்கணும். அதிகமான தீயில் வச்சு உருக்குனிங்கன்னா கருகி போயிடும், கருப்பாக படிஞ்சிரும். அதனால் எப்போவுமே நெய் உருக்கும் போது சிம்மில் வச்சு மிதமான தீயில் வச்சு அழகாக உருக்கிக்குங்க. அப்போ நெய்யோட வாசனையும் ரொம்ப நல்லா வரும். நெய்யும் ரொம்ப நீங்கள் சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்ட்டு வேகமாக அதிக தீயில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லா இருக்காது. இப்போது அது மாதிரி தப்பு செய்கிறவங்க இப்படி பண்ணுறது தான் ஒரு சின்ன தப்பு தான். ஆனால் அப்படி பண்ணும்போது அது கொஞ்சம் மிஸ்டேக்காக ஆகிடும், பெரிய அளவு மிஸ்டேக்காக ஆகிடும். அதனால் நம்ம தீயை குறைவான தீயில் வச்சுக்கிட்டு பொறுமையாக முந்திரியும் பாதாமியும் வறுத்து எடுக்கலாம். நெய் கொஞ்சம் மிதமான சூடு இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி மேலே கையை வச்சு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உஷ்ணம் நம்மளுக்கு தெரியும். அப்படி பண்ணும்போது அது ஓரளவுக்கு மிதமான தீயில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பாதாமியும் முந்திரியையும் இதில் போட்டு பொறுமையாக வறுக்கணும். இந்த இடம்தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாதாமியும் முந்திரியையும் ரொம்ப மிதமாக போட்டு வறுக்கணும். அதிகமாக இது பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, தீஞ்சு போயிடும். அப்புறம் சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது, பொறனே இருக்காது, ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் மொத்தமாக தீயை வச்சு வறுத்து போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சவுக்குன்னு இருக்கும், நல்லாவே இருக்காது, கருகி போயிடும். சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டே கொடுக்காது. பிரெட் அல்வாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த பாதாமும் முந்திரியும் தான். ஏன்னா கொஞ்சம் குலைவாக இருக்கிற அந்த பிரெட் அல்வாவை எடுத்து அப்படி சாப்பிடும்போது இது கொஞ்சம் க்ரன்ச்சியாக அங்கங்கே கடிப்படும். அப்படி கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை ரொம்ப பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுக்கணும். நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். அதுக்குன்னு கருகிற மாதிரி வச்சிடக்கூடாது. ஒரு மாதிரி இந்த வெள்ளை கலராக இருக்கிறது ஒரு லைட்டு ப்ரௌனாக வர மாதிரி வரும்போது அழகாக நம்ம வறுத்து எடுத்துடலாம். அப்படியே முந்திரியையும் பாதாமியும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ப்ரெட்டை பொரிக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா பிரெட் அல்வாக்கு போதுமானது. இதுதான் ரொம்ப கவனமாக பண்ண வேண்டியது. இந்த முந்திரியையும் பாதாமியும் ரொம்ப பொறுமையாக பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். உங்கள் பொறுமை தான் இதுக்கு பிரதானம். பொறுமையாக வறுத்து எடுக்கணும். ஏன்னா அவசரப்பட்டோம்னா காரியம் மிஞ்சினா வீரியம் மிஞ்சினா காரியம் இல்லைன்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோம்னா இது ஆகாது. பொறுமையாக தான் பண்ணணும். ஏன்னா பொறுமையாக பண்ணால் தான் அது க்ரன்ச்சியாக அழகாக கடிக்கிறதுக்கு சூப்பராக வரும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். இது எவ்வளோ நேரம் ஆகுது இதுக்கு பொறுமையாக வறுக்கிறதுக்குன்னு தான் இந்த ஸ்டெப்பை எடிட்டும் பண்ணல, ஓடவும் விடலை, பொறுமையாக பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் இதை வறுத்து எடுக்கிறதுக்கு. அதனால் அந்த 5 நிமிஷமாவது அப்படியே காமிக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா அப்போ தான் நம்ம நிறைய டைமில் சாப்பிட்ருப்போம். இவங்க செஞ்சால் மட்டும் எப்படி இந்த முந்திரி நல்ல பொறுன்னு இருக்குது, அப்படியே க்ரன்ச்சியாக இருக்குது. நம்ம செய்யும் போது அந்த மாதிரி வரலையே, இது எப்படி இதில் போட்டுட்டாங்க, அப்படி இருந்தாலும் இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கே இது அப்படின்ட்டு நிறைய வாட்டி யோசிச்சிருப்பீங்க சாப்பிடும் போது. அதுக்கு காரணம் இதுதான், பொறுமையாக வறுத்து எடுக்கணும்.
அப்படி பொறுமையாக வறுத்து எடுக்கும்போது அது வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு மொறு மொறுன்னு அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான், நம்ம வந்து முந்திரியையும் பாதாமையும் வறுத்து வச்சாச்சு. இதுக்கு அடுத்து ஒன்று ஒன்றா போட்டு ப்ரெட்டை வந்து பொரிக்க போகிறோம். நெய்யில் தான் பண்ண போகிறோம். நெய்யில் தான் இப்போ முந்திரியும் பாதாமையும் வறுத்துருக்கோம். இப்போ இந்த ப்ரெட் ஸ்லைஸை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இதுவுமே மிதமான தீயில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப தீ வந்து மிதமான தீயில் தான் இருக்கணும், இல்லைன்னா கருகிடும். ப்ரெட்டு கருகிட்டால் நல்லா இருக்காது, அந்த டேஸ்ட் இருக்காது. அதனால் நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக தீயை வந்து மிதமான தீயில் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுக்கணும். ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அது வறுத்து எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வந்து நெய்யை வந்து கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். ஏன்னா அப்படி அப்படியே எடுத்து போட்டோம்னா அதில் வந்து நிறைய வந்து கொஞ்சம் நெய் பிடிச்சிருக்கும். கொஞ்சம் அமுக்கி விட்டுட்டு கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டோம்னா புழிஞ்சிட்டோம்னா அது கொஞ்சம் நெய் வந்து உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கலாம். இப்படி எல்லா ப்ரெட்டையும் வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துருக்கேன். பொரிச்சு எடுத்த ப்ரெட்டெல்லாம் தனியாக வச்சுக்கலாம், கொஞ்சம் ஆறட்டும். அது ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். 2 1/2 லிட்டரு பேக்கெட் 2 பேக்கெட் கட் பண்ணி ஊற்றிருக்கேன். அந்த பால்லையே காயும் போது சர்க்கரையும் போட்டுக்கலாம், மில்க் மெய்டும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் வந்து ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மில்க் மெய்ட் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு தான் நான் ஊற்றுறேன், கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்கட்டுன்ட்டு. இது மில்க் மெய்டு இல்லைன்னா நம்ம சர்க்கரையே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். மில்க் மெய்டு சேர்க்கறதுனால சர்க்கரை உங்கள் தேவைக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரும்போது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவ்வளோதான், சுவையான ப்ரெட் அல்வா வந்து இப்போ கொஞ்சம் 2 நிமிஷத்தில் தயாராகிடும். அவ்வளோதான், இது முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதுக்கு மேலே இதில் வேலை இல்லை, ஆனால் அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கடைசியாக நம்ம வறுத்து வச்ச பாதாமியும் முந்திரியும் போட்டு இறக்கிடலாம். சுவையான ப்ரெட் அல்வா தயார்.